இந்த எழுச்சியை பார்த்து நம்ம எதிரிகளால் பொறுத்துக்க முடியல. இன்னைக்கு மதியம் செய்தி வந்துச்சு பார்த்தீங்களா? தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலாளர், லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய போலீஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரை மாற்றி இருக்கிறாங்க. நியாயமான சுதந்திரமான தேர்தலை நடத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் பாஜகவோட கிளைக்கழகமா இப்ப மாறி இருக்கு. நாம கேட்பது என்ன? இதே தேர்தல் ஆணையம் சில நாட்களுக்கு முன்பு வந்து என்ன சொன்னாங்க? அந்த ஆணையத்தில் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னைக்கு வந்து என்ன சொல்லிட்டு போனாங்க? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கு, நிர்வாகத்தில் எல்லா ஒத்துழைப்பும் கிடைக்குதுன்னு பேட்டி கொடுத்துருக்கிறாங்க. இப்போ கடந்த ஒரு வாரமா பல அதிகாரிகளை மாத்தினாங்க. என்ன அர்த்தம்? பாஜகவுடைய தலையீடு. பாஜக மாநிலங்களில் நடக்கிற தேர்தலில் இப்படித்தான் அதிகாரிகளை கூண்டோடு மாத்துறாங்களா? பீகார்ல தேர்தல் நடந்துச்சு, அங்க இப்படித்தான் தலைமைச் செயலாளர் டிஜிபி எல்லாம் மாத்தினாங்களா? இங்க மட்டும் முக்கிய அதிகாரிகள், அதுவும் சேலம் கலெக்டர் போன்றவர்களை மாற்றப்படுறாங்கன்னா இது யாருக்கு உதவுவதற்காக நடக்குதுன்னு மக்களுக்கு சந்தேகம் வராதா? பழனிசாமி அவர்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளை தான் நினைச்சதை செய்யணும்னு இது நடக்குதா? இதனாலலாம் திமுகவோட வெற்றி தடுத்து நிறுத்த முடியும்னு நினைக்கிறாங்க. அது முடியுமா? முடியவே முடியாது. எத்தனை அதிகாரிகளை மாற்றினாலும் இன்னும் ஒரு மாசத்துல திரும்ப நம்முடைய திராவிட மாடல் அரசு தான் அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க போகுது. 2021 இதே மாதிரிதான் பல்வேறு அடக்குமுறைகளை எதிர்கொண்டுதான் மாபெரும் வெற்றியை திமுக கூட்டணி பெற்றோம். இப்ப மீண்டும் வரலாற்று வெற்றியை பெறுவோம். நம்முடைய கவலை எல்லாம் நேர்மையற்ற பாஜகவுக்காக நேர்மையா நடுநிலையா அரசியல் குறுக்கீடு இல்லாம தன்னிச்சையா இயங்க வேண்டிய தேர்தல் ஆணையம் என்கின்ற அந்த உயர் அமைப்போட மதிப்பு கேள்விக்குறியாக இன்றைக்கு ஆகியிருக்கு. உலகின் மிகப்பெரிய ஜனநாயகம் என்று சொல்லிக்கிற இந்தியாவோட சுதந்திரமான தேர்தலுக்கு இது பேராபத்து. என்டிஏ கூட்டணிக்காக நடக்கக்கூடிய இந்த அதிகார துஷ்பிரயோகத்துக்கு தக்க பதிலடியை தேர்தல் முடிவுகளில் மக்கள் கொடுக்கணும். என்டிஏவோட டப்பா நெஞ்சின் வந்தா இப்ப நாம் செய்கிற எல்லா திட்டத்தையும் நிறுத்திடுவாங்க. அதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது.